ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 அந்த 2 பேப்பருக்கு உண்டான மேக்ஸ் வினாக்கள் 15 முக்கிய வினாக்கள நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடி தினத்தை முன்னிட்டு ஃபெரோஸ்கான் தன் வகுப்பு தோழர்கள் ஒவ்வொருவரிடமும் தலா ரூபாய் 25 வீதம் மொத்தம் ரூபாய் 1150 வசூலிக்கிறான். ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 8 திருப்பி தருகிறான் எனில் ஆசிரியரிடம் ஒப்படைத்த தொகையினை காண்க. ஓகே, பாருங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் எவ்வளவு வசூல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1150 ரூபாய். 1150 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஓகேங்களா? யாருகிட்ட இருந்து? அவங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஃபெரோஸ்கான் அவங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மொத்தம் 1150 ரூபாய் வசூல் பண்றாப்படி. வசூல் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட்டை சார்கிட்ட கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? மொத்தம் இப்போ இதில் அவர் என்ன சொல்றாரு, சாரு மொத்தம் ஒவ்வொரு குழந்தைக்கும் 8 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மீதி காசு என்கிட்ட கொடுன்னு சொல்றாரு. ஸோ மொத்தம் 1150 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்கிட்ட 25 ரூபாய்னா எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க கிளாஸ்லன்னு தெரியணும். அப்போ 1150 25ஆல் வகுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ அப்போ பாருங்க, 4 5 20, சரி 4 25 100ங்களா? இன்னும் ஒரு 15 இருக்கு. அப்போ 15 ஒரு 0 சேர்த்துக்கினா 150. இப்போ இந்த 150ல எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6. 6 25 150. அப்போ வகுப்புல இருக்கிற மொத்த குழந்தைகள் 46 பேர். இப்போ 46 பேருக்கு இவர் என்ன பண்ணணும்? திரும்ப 8 ரூபாய் திருப்பி கொடுத்துடணும். அப்போ எவ்வளவு திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 46 பேருக்கும் 8 ரூபாய் ஃபெரோஸ்கான் திருப்பி தர போறான். அப்போ பாருங்க, 8 6 48, 8 32 36, 368 ரூபாய் அவன் திருப்பி கொடுத்துட்றான். 368 ரூபாய் திருப்பி கொடுத்துட்ட பிறகு அவன் டீச்சர்கிட்ட சார்கிட்ட எவ்வளவு கொடுத்துருப்பான்னு பாருங்க. இப்போ ஏன்னா 1150ல இருந்து அவன் திருப்பி ஒவ்வொரு குழந்தைக்கும் 8 ரூபாய் திருப்பி கொடுத்தான்னா 368 ரூபாய். 368 ரூபாய் இதுல நம்ம கழிச்சோம்னா பேலன்ஸ் தான் சார்ட்டே கொடுத்துருப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? 10ல் 8 போனா 2, 4 இருக்கும். இங்க 1 கொடுத்தா 14 ஆயிடும். இங்க 0 ஆயிடும். 14ல் 6 போனா 8, இங்க 1 இருக்கு. ஸோ பக்கத்துல கொடுக்கும்போது 10 ஆயிடும். 10ல் 3 போனா 7, 782. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 782 ரூபாய் அவர் சார்ட்டை கொடுத்துட்டு மீதி இந்த 368 ரூபாய் ஒவ்வொரு குழந்தைக்கும் 8 ரூபாய் வீதம் 46 குழந்தைகளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. புத்தர் கிமு 563 பிறந்தவர். பிறந்து கிமு 483 இறந்தார். அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு ஆண்டுகள்? இங்க பாத்தீங்கன்னா அதிகமான நம்பர் முதல்ல இருக்கு, குறைவான நம்பர் ரெண்டாவது இருக்கு. பிறந்தது அதிகமான நம்பர், இறந்தது போனது குறைவான நம்பரா இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிமு கிபி அப்படின்னா ஏதாவது கிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கிபினா நீங்க குறைவானதுல இருந்து அதிகமானதுக்கு போகணும. ஆனா கிமுவை பொறுத்த வரைக்கும் நம்ம 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி மேல போவோம். அதுக்கு இங்க பாருங்க, அது நான் காலக்கோடு மாதிரி போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா வரும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இப்ப சென்ட்ரா இந்த கீ போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இதுதான் கிறிஸ்து பிறந்த வருடம். ஜீசஸ் கிறிஸ்து பிறந்த வருஷம். அப்போ 0ன்னு எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? எக்ஸாக்டா அவர் பிறந்த வருஷத்தை 0ன்னு எடுத்துக்கணும். அதன் பிறகு வரக்கூடிய வருடங்கள்ல 100 200 300 1000, அதே மாதிரி 1000 1500 2000, இப்ப 2000 2025 இப்ப இங்க வரைக்கும் வந்திருக்கோம். அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகவும் 0ல இருந்து 2025 வரைக்கும் இந்த பக்கம் என்ன பண்றோம் நம்ம வரோம். ஆனா கிமு அப்படிங்கிறது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல. சோ அப்ப இந்த ஜீசஸ் கிறிஸ்து பிறந்ததுக்கு மேல. அப்ப 0ல இருந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு பழைய காலத்துல இப்போ 1ல இருந்து அப்படியே அதிகமாயிட்டே போகும். ஓகேங்களா? சோ அப்ப 563ன்றது இங்க 563ல இவர் புத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா 563ல அவர் குழந்தையா இருக்கிறாரு 0. ஓகேங்களா?
இப்போ 563 இருந்து அவர் எப்பங்க 483 வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தை தான் கேட்குறாங்க. அப்ப 483 பிறந்து 563 இறக்க முடியாது. 563 பிறந்து 483 இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பார்த்தாலும் நீங்க 483 இருந்து நீங்க 10, 20ன்னு சொல்லி கூட்டினீங்கன்னா மொத்தமா 80 வருடங்கள் வரும். 80 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 563 கிடைச்சிடும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து 80 வருடங்கள்னு குறிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போகலாம். ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்கு அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு இணைகரம். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம்ன்றது பி இது. அதன் உயரம்ன்றது h இது. ஸோ அதன் பரப்பளவு வந்து மொத்தமாக இருக்குது. இது என்ன உங்களுக்கு நமக்கு ஒரு கீ கொடுத்துருக்காங்கன்னா அதன் அடிப்பக்கமானது பி வந்து உயரத்தை போல 3 மடங்குன்றாங்க. இப்போங்கிற h உயரம் தான், அது எதுவும் மாற்றம் இல்லை. ஆனா அடிப்பக்கம் பி வந்து ஒரு பிங்கிறது 3 ஹெச்சுக்கு சமம். ஏன்னா வந்து உயரத்தின் 3 மடங்கு அப்படின்றாங்கன்னா 3 × h தான் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு பிஆ இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலால போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. இணைகரத்தின் பரப்பளவு a = bh சதுர அலகுகள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இணைகரத்தின் பரப்பளவு அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 192. அப்போ ஏன்ற இடத்துல நம்ம 192 போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, பிங்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். பிங்கிற இடத்துல 3h. ஏன்னா வந்து 3 மடங்கு உயரத்தை போல 3 மடங்குன்றா 3h. இந்த h வந்து ஒரே h தான், அப்படியே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 3 × h² போடுவோம், 3 × h² போடுவோம். இங்கே வந்து 192 லெஃப்ட் சைடில் 192 இருக்கு. இப்போ இந்த h² அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா இங்கே டிவைடில் வந்துருமா? 3 இங்கே வந்துடும், இங்கே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா 1 3 3 6 3 18. அப்புறமா 1 3 3 18 போச்சுன்னா 1 இருக்கா? 1 3 3 4 3 12 64. h² = 64 அப்படின்னா h = என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். h = 8. ஏன்னா h² னா 8² தான் 64ன்னு வரும். ஓகேவா? அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது? இங்கே தெரிஞ்சிச்சு 8ன்னு. அப்போ 3 மடங்கு பியோட வேல்யூனா 3 × 8 24. இதுதான் வந்து அகலம். அப்போ அகலம் வந்து அடிப்பக்கம் வந்து 24, உயரம் வந்து 8 அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கலாம். பரப்பளவு 4வது கேள்வி. பரப்பளவு 1080 சதுர சென்டிமீட்டர். பரப்பளவு வந்து 1080 சதுர சென்டிமீட்டர். இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 55.6 சென்டிமீட்டர், 34.4 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் உயரத்தை காண்க. சரிவகம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த சரிவகத்தை நம்ம இங்கே வரைஞ்சிக்கிறோம். சரிவகத்தை வரைஞ்சிக்கிட்டு அவங்க சொல்றதுன்னு படின்னு பார்த்தீங்கன்னா 34.4 சென்டிமீட்டர் சிறியது, அது மேலே போட்டுக்கோங்க. நீளமாக இருக்கக்கூடிய 55.6 சென்டிமீட்டர் கீழே போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ உயரத்தை காண்கன்றோம். இங்கே தான் வந்து ஹெச், இதுதான் வந்து ஹெச், இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு வந்து பரப்பளவு கொடுத்துட்டதுனால பரப்பளவுக்கான ஃபார்முலாஸ் போட்டால் தெரிஞ்சிடும். ½ h × a + b. ஓகேங்களா? பரப்பளவு என்னது? 1080. அதை இங்கே எழுதிக்கலாம். 1080. ஓகே, 1080 = ½ ஹெச்சோட வேல்யூ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் அப்படியே வச்சுக்கலாம். a + b இது ரெண்டையும் கூட்டி பாருங்களேன். கூட்டினீங்கன்னா வரும் 6 4 10, 10க்கு 0, மீதி 1, 5 5 10, மறுபடியும் 10க்கு 0, மீதி 1, 90. ஓகேங்களா? 90 தான் வந்து விடை. இது ரெண்டும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து 90. ஓகேவா? இப்போ இந்த 90ம் இந்த வந்து 1/2ல இருக்கக்கூடிய இந்த 2 வந்து ஈஸியாக அடிக்கலாம். அடிச்சோம்னா 45 கிடைச்சிடும். ஓகேங்களா? 45. இல்லை, இது அடிக்க வேண்டாம், இதோட ஈஸியாக செய்யணும் பாருங்க. அடிக்காம ஈஸியாக செய்ய முடியும் பாருங்களேன். 90 அப்படியே இருக்கட்டும். எப்பயுமே எளிமையாக வந்து நம்ம வந்து செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கணும். 90 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஹெச் அந்த பக்கம் போயிடலாம். ஹெச் மட்டும் வேணும், நம்ம ஹெச் இப்படியே வச்சுக்கலாமே, ஹெச் இங்கேயே வச்சுக்கலாம். 90 = இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய 1080 அப்படியே தான் இருக்கும்.
இந்த 90 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகிடும்? அடியில் வந்துருமா, கீழே வந்துடும். பெருக்கல் இருக்கக்கூடியது வகுத்தல் வந்துடும். இங்கே 1/2h அப்படி தான் இருக்குது. 1/2h அப்படியே இருக்கட்டுங்க. இதை அடிச்சு பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். பொழுது ஒரு 90 12 90 1080 அடிச்சுட்டு, ஓகேவா? இப்போ 12 வந்துருச்சு. இப்போ 1/2 h equal to 12னா h equal to 12 into 2. இப்போ என்ன வரும்? 12 into 2 24. ஓகேங்களா? ஹெச்சோட வேல்யூ, உயரத்தின் மதிப்பு வந்து 24. அடுத்த கணக்கு போயிடலாம். 24 ஆப்ஷன் டியில் இருக்கு. ஓகே. ஒரு மட்டைப்பந்து அணி கலந்து கொண்ட போட்டிகளில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள். எத்தனை ஆட்டம் தோக்குறாங்களோ அதை விட 2 ஆட்டம் அதிகமாக ஜெயிக்கிறாங்க. இப்போ 3 ஆட்டம் தோக்குறாங்க அப்படின்னா 5 ஆட்டம் ஜெயிக்கிறாங்க. இதுதான் சொல்ல வராங்க. ஓகே. வெற்றிக்கு 5 புள்ளிகளும் தோல்விக்கு -3 புள்ளிகளும் வழங்கப்படுகின்றன. அந்த அணி மொத்தத்தில் 50 புள்ளிகள் பெற்றிருந்தால் அந்த அணி கலந்து கொண்ட ஆட்டங்களின் எண்ணிக்கையை காண்க. பாருங்க, உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். மொத்தமா வந்து 50 பாயிண்ட் வரணும். ஓகேவா? 50 பாயிண்ட் வரணும். நம்ம தோராயமா போட்டு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு சும்மா தோராயமா சொல்றேன். 10 ஆட்டங்கள் அவங்க தோல்வி அடைந்திருந்தால் 5 - 30 மதிப்பெண்கள். ஓகேவா? மதிப்பெண்கள் இல்லை, பாயிண்ட்ஸ், இப்போ புள்ளிகள். 10 ஆட்டம்னாக்கா அதை விட 2 ஆட்டம் அதிகமாக ஜெயிச்சிருக்கணும். அப்போ 12 ஆட்டம் ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சதுக்கு 5 புள்ளின்னு சொன்னால் 12 5 60 புள்ளிகள் பெற்றிருப்பார்கள். அப்போ 60 புள்ளிகள் வந்து ப்ளஸ்லையும் மைனஸில் 30 புள்ளிகளும்னா ரெண்டுத்தையும் கூட்டும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து 30 தான் வருது. ஓகேவா? அப்போ இதை விட அதிகமாக நம்ம தேவைப்படுது. இதை விட அதிகமான பாயிண்ட் தான் நம்ம போடணும். அப்போ 10 10ஆதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 20 போடலாம். 20ன்னு போட்டுங்களேன். அப்போ 20 ஆட்டங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தால் ஒரு ஆட்டத்துக்கு -3னா 20 ஆட்டத்துக்கு -60 இல்லையா? அடுத்து 20 ஆட்டம் தோல்வி அடைஞ்சிருந்தால் ஜெயிச்ச ஆட்டங்கள் வந்து அதை விட 2 ஆட்டம் அதிகமாக ஜெயிச்சிருக்கணும். ஸோ அப்போ 22 ஆட்டங்கள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. 22 ஆட்டங்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 110 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஏன் சார்னா நான் இப்போ கொஷனில் கொடுத்தது தான். ஜெயிச்ச ஆட்டத்திற்கு 5 புள்ளிகள். அப்போ 22 5 110. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டி பாருங்க, உங்களுக்கு என்ன வருது? 50 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. அப்போ 20 ஆட்டம் தோல்வி அடைஞ்சு 22 ஆட்டம் வந்து வெற்றி பெற்றால் அவர்களுக்கு 50 புள்ளிகள் வரும். அப்போ மொத்தமாக விளையாடிய விளையாட்டுகள் 20 22 சேர்த்தா 42. எளிமையான கணக்கு. நீங்க வந்து இது ரொம்ப யோசிச்சீங்கன்னாலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப எளிமையாக யோசனை பண்ணி போட்டுடலாம். 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க. என்ன சொல்றாங்கன்னா, 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எப்படி இருக்கும்? 1 3 5 7ன்னு இருக்கும். அதுக்கு இடையே வித்தியாசம் பாருங்க. 3 5ன்னா அதுக்கு இடையில 2 வித்தியாசம் இருக்கும். 5 7ன்னா அதுக்கு இடையில 2 வித்தியாசம் இருக்கும். அடுத்து 9ன்னா அதுக்கு இடையில 2 வித்தியாசம் இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, 2 அடுத்தடுத்த எண்களை வந்து கூட்டுனால் 200 வரணும். இப்ப இங்க இருக்கிறது கூட்டினா எது 200 வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 95 105 கூட்டினா 200 வருது. ஓகே. 97 103 கூட்டினா 200 வருது. ஓகே. ஆனா இது கூட்டி பாருங்க, 200 வரல. அப்ப இதுலயே ஒரு ஆப்ஷன் அடிபட்டு போகுது. 99 101 கூட்டினா 200 வருது. வெரி குட். இப்போ இந்த 3 ஆப்ஷன்ல அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் எதுன்னு பாருங்களேன். 97 99 தான் அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களே தவிர 97 103 கிடையாது. 95 97ன்னு சொன்னா அடுத்தடுத்துன்னு சொல்லலாமே தவிர 105 கிடையாது. அப்படின்னா 99 101ங்கிறது அடுத்தடுத்த இரட்டை எண்கள். பார்க்கும்போது தெரியுது, அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்னா இது ரெண்டும் தான். இரட்டை எண்கள்னு சொல்லிட்டு தப்பு. அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்னா 99 101 கூட்டினா 200 வருது. பார்த்த உடனே சொல்லக்கூடிய விடைதான். ஓகே. 7வது கேள்வி. x + 3y 2x + y x - y ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. இப்போ இது வந்து ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கலாம். இது வந்து அதோட பக்கங்கள் வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சுற்றளவு ஈக்குவல் டு a + b + c. இதுதான் வந்து பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. அப்போ இது மூணுத்தையும் கூட்டணும். எப்படி கூட்டணும்? x + 3y +
2x plus y plus x minus y. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டும்போது மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுமா? எக்ஸ் மட்டும் எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். ஒரு எக்ஸு, இங்கே ஒரு 2 எக்ஸ் இருக்குது, மொத்தம் 3 எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, 4 எக்ஸ். ஓகே, 4 எக்ஸ். அப்புறம் ஒய் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3y, வேறு எதுவுமே இல்லை, 3y மட்டும்தான். 4x + 3y எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி, பாம்பே. ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி. ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கி மூலம், அதாவது லிஃப்டில் ஏறி மேலே போகிறாங்க. ஓகே, மின்தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்றிருப்பார்கள்? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு முறையும் எவ்வளோ பேர்னு சொல்லிட்டா ஈஸியாக நீங்கள் 12 பேருக்கு சொல்லிடுவீங்க. அதை தான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். 120 ஆட்கள் 8 முறை போகிறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, அப்போ ஒரு முறைக்கு எத்தனை ஆட்கள் போக முடியும் அப்படின்னா நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 15 பேர் போக முடியும். ஒரு முறைக்கு அந்த லிஃப்ட்டில் 15 பேர் போக முடியும். அதுதான் அவங்க சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க. ஒரு முறைக்கு 15 பேர் போனால் 12 முறை ஏறி இறங்கும்போது 12 × 15 நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும், அழகாக ஆன்சர் வந்துடும். 180. எவ்வளோ? 180 தான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. தாமரை வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார் எனில், அதே போல் அவர் ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு? ரொம்ப சிம்பிளான கேள்வி. தாமரை வாடகை பணமாக 7500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார் அப்படின்னா 3 மாதங்களுக்கு 7500 அர்த்தம் இல்லை, 3 மாதத்துக்கு சேர்த்தே 7500 தான். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3ஆவது வகுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், 2500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு, இல்லையா? ஒரு மாதத்துக்கு 2500 ரூபாய் அப்படின்னா அப்போ வருஷத்துக்குன்னா அதை 12ஆல் பெருக்கிக்கணும். 12ஆல் பெருக்கினீங்கன்னா யூ வில் கெட் 30,000. ஓகேவா, அதுதான் ஆன்சர். ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு, ஒரு தோட்டத்தில் களை எடுக்கிறதுக்கு 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்பட்டது. 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் 30 நிமிஷத்தில் எடுக்கணும்னா எவ்வளோ பேர் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு தோட்டத்தை களை எடுக்கணும்னு சொல்லி 6 பேர் விடுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 120 நிமிஷங்கள் தேவைப்படுது. அதாவது 2 மணி நேரம் ஆகுது அவங்க முடிக்கிறதுக்கு. இப்போ 2 மணி நேரம்லாம் செய்யக்கூடாது, எனக்கு 1/2 மணி நேரத்தில் முடிக்கணும், எவ்வளோ ஆள் விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த சம். ஓகேவா, எப்படின்னு பாருங்க. இதை வந்து இந்த நேர்மாறல் எதிர்மாறல் சம்மில் அழகாக போட்டுடலாம். இப்போ நமக்கு கேட்குறது எத்தனை தோட்டக்காரர்கள் வேண்டும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நேரம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நேரம், அதுதான் நமக்கு தெரியுது. இப்போ வந்து ஆட்கள். ஓகேவா, இந்த பக்கம் ஆட்கள், இந்த பக்கம் நேரம்னு வச்சுக்கலாம். நேரம் வந்து 120 நிமிஷங்கள் ஆகுது. எத்தனை பேருக்கு? 6 பேருக்கு. 6 பேருக்கு 120 நிமிடங்கள் ஆகுறது. அதே வேலையை 30 நிமிடங்கள் செஞ்சு முடிக்கணும். எவ்வளோ நேரத்தில்? 30 நிமிடங்களில் செய்யணும். இது மணி, இது நிமிடமாக இருக்கக்கூடாது, ரெண்டும் ஒரே மாதிரி பிரிச்சுக்கணும் நாம. ஸோ இது ரெண்டுமே நிமிடங்கள், அப்படியே எழுதிக்கிறேன். ஒரு வேலை இது 2 மணி நேரம்னு கொடுத்தாங்கன்னா இங்கே 2 போட்டு நீங்கள் 30 போடக்கூடாது. 2 மணி நேரத்தை 120 மாற்றி போடலாம். சரி, அடுத்து 6 ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். ஸோ இப்போ 30 நிமிடத்தில் செஞ்சு முடிக்கணும்னா எவ்வளோ ஆட்கள் தேவை? இங்கே எவ்வளோ ஆட்கள் தேவை கேள்விக்குறி. நல்லா பாருங்க, நேரத்தை வந்து நம்ம தடாலடியாக குறைச்சிட்டோம். ஒரே 30 நிமிஷத்தில் முடிக்கணுங்க. அப்போ ஆட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுமா குறைவாக தேவைப்படுமா? கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும். இதுக்கு பேர் தான் எதிர்மாறல், இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அப்போ ஆட்கள் அதிகமானால்தான் நம்மளால நேரத்தை குறைக்க முடியும். ஓகே, ஆட்கள் அதிகமானால் ஆட்கள் குறையும் அப்படிங்கிறது ஃபார்முலா மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், இது எதிர்மாறல், பார்க்கும்போது தெரியுது எதிர்மாறல். எதிர்மாறலாக இருந்தால் அப்படியே அடிச்சிடலாம், அப்படியே இதை இப்படி போட்டு அடிச்சு விட்டுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அந்த ஓர் 3 3 2 3 6, இந்த 12 2 24. அப்போ என்ன சொல்கிறாங்க, 30 நிமிஷத்தில் நீ முடிக்கணும்னா 24 பேர் வேணுங்க. அப்போ ஏன் 24 டிக் பண்ணாது 18 டிக் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இங்கே தான் நீங்கள் கேள்வியை நல்லா கவனிக்கணும். அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் வேண்டும்? கூடுதலாக இந்த 6 பேர் செய்கிறாங்க. 6 பேர் செஞ்சால் இவ்வளோ பேர் 2 மணி நேரம் ஆயிடுது. கூடுதலாக எவ்வளோ பேர் வேணும் அப்படின்னா 18 பேர். கூடுதலாக 18 பேர் சேர்த்தா தான் 24 பேர் ஆகுது, இல்லையா? அப்போ 24 பேர் இருந்தால் தான் நம்மளால் 30 நிமிஷத்தில் அதை முடிக்க முடியும். கூடுதலாகன்னு கேட்டதுனால நம்ம இந்த 6ல் சாரி இந்த 24ல் ஏற்கனவே இருக்கிற 6 கழிச்சுட்டு மீதி இருக்கிற 18 சொல்கிறோம். ஓகேவா?
ஏன் 18 ஆன்சராக வருதுன்னு பாருங்கள். 24 தான் ஆன்சரு. பட் வந்து கூடுதலாக என்னும்போது இந்த 18 தான் வரும். 6 பேரை வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்கள கழிச்சுட்டு செய்யணும். அங்கே ஆன்சர் பண்ணணும். அன்பு கீழ்காணும் வரைபடத்தில் சில கோணங்களை குறித்துள்ளான். அவைகள் சரியானவையா என சோதித்து பாருங்கள். பாருங்க, நான் ஏற்கனவே சொல்றேன். இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு. என் வந்து 2 நேர்கோடு. இது ரெண்டும் பேரலல். எம்ங்கிறது வந்து எதற்கு? எண்ணுக்கு வந்து பேரலல். ஓகேங்களா? எண்ணுக்கு வந்து எம் வந்து எண்ணுக்கு வந்து இணைக்கோடு. இணைக்கோடு. எம்மும் எண்ணும் இணைக்கோடு. இப்போ இதுல இருந்து ஒரு குறுக்க வந்து எல்லுங்கிற ஒரு கதிர் வந்து வெட்டிட்டு போகுதுன்னா, இப்போ நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல அமையக்கூடிய கோணம் 180 டிகிரி. குறிச்சிருக்கிறது இது 105, இது 75, இது 105, இது 75ன்னு பார்த்தா கரெக்டாக தான் தெரியும். ஆனால் நல்லா நீங்க ஒத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, ஒரு கோணத்தில் இந்த மாதிரி கட் பண்றதுல 2 கோணங்கள் வந்து சமமா இருக்கணும் அப்படின்னா எதுனா இந்த குத்தெதிர் கோணங்கள் சமமா இருக்கும். எது குத்தெதிர் கோணங்கள்லாம் எதுனா பாருங்க, ஸோ இந்த கோணமும் சமமா இருக்கணும். அதே போல இந்த கோணமும் சமமா இருக்கணும். இது பேர் தான் குத்தெதிர் கோணங்கள். அப்ப இந்த கோணமும் சமமா இருக்கணும். இந்த கோணமும் சமமா இருக்கணும். ஒரே ஒரு கோட்டு துண்டு வெட்டி கொள்ளும் போது, ஒரு கோட்டு துண்டு இன்னொரு கோட்டு துண்டால் வெட்டி கொள்ளும் போது இதுவும் இந்த ஆங்கிளும் சமம். இந்த ஆங்கிளும் சமம். இதுவே 2 இணை கோடுகளா இருக்கும் பட்சத்துல 2 வந்து இணை கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி 2 இணை கோடுகளுக்கு பொதுவாக ஒரு நேர்கோடு வெட்டி கொள்ளுதுன்னா அதுல ஒன்று விட்ட கோணங்களும் சமம். ஒன்று விட்ட கோணங்கள் என்ன? உதாரணத்துக்கு பாருங்க, இது வந்து 105 போட்டிருக்கு பாருங்க. இந்த கோணமும் அதே ஆப்போசிட்ல இருக்கிற இந்த கோணமும் சமமா இருக்கணும். இங்க 105ன்னு இருந்தால் இங்கேயும் 105 தான் இருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த கோணமும் சமமா இருக்கணும். அப்போ இங்க 105ன்னு இருக்கு, இங்க 75ன்னு இருக்கு. கரெக்டா? தப்பு. ஓகேங்களா? அப்ப இங்க 105 இருந்தா இங்க 75 வரணும். அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ரெண்டுமே தப்பு. அப்ப ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. 2 கோணங்களும் தவறுங்கிறதான் சரியான பதில். கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸ் டிகிரி மற்றும் ஒய் டிகிரி கோணங்களை காண்க. இப்போ ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எக்ஸ் டிகிரி ஒய் டிகிரி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து 3x தோ இருக்கு, எக்ஸ் டிகிரி இங்க இருக்கு, ஒய் டிகிரி இங்க இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. முக்கியமா 2 நேர்கோட்டு துண்டுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் சமமா இருக்கும்னு சொன்னா இதுவும் சமமா இருக்கணும். இங்க பாருங்க, ஒரு நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணம் 180 டிகிரி அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய கோணம் 180 டிகிரி. இது வந்து 3x, இது ஒரு x, மொத்தமா சேர்த்தா எவ்வளவு ஆகுது? 4x ஈக்குவல் டு 380, சாரி 180. 4xன்றது எவ்வளோ? 180 டிகிரி. அப்போ இந்த x மட்டும் வேணும்னா அந்த 4 அந்த பக்கம் போயிருமா? அப்போ அடிக்கணும். ஒரு நாள் 4, 4 16, இது 2 20 ஆயிடுச்சு. அப்போ 5 4 20, 45 டிகிரி. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 45 டிகிரி. எக்ஸோட வேல்யூ 45 டிகிரி. ஒய்யோட வேல்யூ அப்போ என்ன ஆகும்? இது 45 டிகிரி அப்படின்னா 3x என்ன வரும்? ஏன் 3x கண்டுபிடிக்கிறேன்னா 3xோட வேல்யூவும் அந்த ஒய்யோட வேல்யூ சமமா இருக்கும். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, 2 நேர்கோடுகள் வெட்டி கொள்ளும் போது குத்தெதிர் கோணங்கள் சமம். அப்போ அந்த 3x எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஒய்யோட வேல்யூ ஈஸியாக தெரிஞ்சுட்டு போயிடுது. நீங்க அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸோட வேல்யூ 45ன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்படின்னா இந்த எல் இந்த கோணத்துல ரொம்ப கிறுக்கணும். ஒரு நிமிஷங்க. ஓகேங்க, பாருங்களேன். இப்போ இது ஒரு நேர்கோடு தானே. எல்லுங்கிறது ஒரு நேர்கோடு தானே. எல்லுங்கிறது ஒரு நேர்கோடு தான். ஸோ அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 180 டிகிரி தான் இருக்கும். இது 45னா இது என்ன இருக்கும்? 135 தான். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த சம்ஸ்லாம் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்குது. டெட் எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அளவில் இருக்குது. பரவாயில்ல. ஓகே, 13வது கேள்வி. இன்னும் 2 கேள்வி தான் பார்க்க போகிறோம் நம்ம. எல் ஆனது எம்முக்கு இணை எனில் சொல்லிட்டாங்க. இது எல், இது எம், இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்முக்கு இணை எனில் படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க. எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு சில
ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோணங்களும் இந்த கோணமும் சமம். அப்போ 2xன்றதும் ஒய்ங்கிறதும் சமம். அது மட்டும் தெரிஞ்சுங்க. 2xங்கிறதும் ஒய்ங்கிறதும் சமம். சரிங்க. இப்போ இந்த கோணங்க ரெண்டும் சமம்னு சொல்லிட்டோம். அதே போல இதிலிருந்து இது வரைக்கும் வந்து 180 டிகிரி. ஓகேவா? 180 டிகிரி. ஓகே. இந்த 2xங்கிறது அப்புறமா இங்க இருக்கிற கோணமும் மொத்தமா சேர்த்து கூட்டினா 180 டிகிரி வந்துடும். இங்க நாம் என்ன பண்ணலாம், இந்த 2xக்கு ஒரு வேல்யூ வச்சு பார்ப்போம். இந்த 2xக்கு ஒரு வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சோம்னா நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு x மற்றும் yயின் மதிப்பு கேட்குறாங்க. x மற்றும் எடுத்தோன்னே ஆன்சர் போட வேணாம், நான் 60 போடுறேன் பாருங்களேன். இந்த 60ங்கிறது எக்ஸோட வேல்யூவாக கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். அங்கே எவ்வளோ ஆயிடுச்சு? 260 120 இல்லையா? 260 எவ்வளோ ஆச்சு? 120. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ என்ன ஆகும்? 60. இது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இது தப்புன்னு சொல்லி. ஏன்னா அங்கே குறுங்கோணம் 60 வந்து குறுங்கோணம். ஆனால் அது என்ன ஆகுது? விரிகோணம் மாதிரி விரிஞ்சு கிடக்குது. இது வந்து குறுங்கோணம் ஆனால் 120 டிகிரின்னு வருது. அப்போ இதுலேயே தப்புன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம இதுலேயே தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ இது வாய்ப்பே இல்லை. இப்போ ஆப்ஷன் பி வந்து வாய்ப்பே இல்லை. நீங்கள் கொஷின்லேருந்து ஆப்ஷன்லேருந்து ஆன்சர்ஸ் போட்டு பாருங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி கணக்கு. உங்களுக்கு வந்து ஒரு பிடியே ஆப்பிடல அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிப்படலை எதுவும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 90 120 எதை போட்டிங்கனாலும் எக்ஸோட வேல்யூ எதை போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து விரிகோணம் வரணும். விரிகோணமாக வந்துடணும். அங்கே குறுங்கோணம் தான் கொடுத்துருக்குறாங்க. என்னு இந்த எல் ரெண்டும் கிராஸ் பண்ணுற இந்த ஐட்டம் வந்து இந்த ஆங்கிள் வந்து என்ன அது? குறுங்கோணம். இங்கே பாருங்கள் 30ன்னு கொடுத்து பாருங்கள், கரெக்டாக வரும். 2 30 60. ஓகேங்களா? இது 60னா இதோட வேல்யூ 120. இது விரிகோணம் கரெக்டாக வந்துருச்சா? சூப்பர். அப்போ இது 60னா இது 60 தான். ஏன்னா இது ரெண்டும் குத்தெதிர் கோணங்கள். இப்போ இது 60னா இது 120 தான். ஏன்? இது 60னா இது 120ங்கிறதும் உண்மைதான். குத்தெதிர் கோணங்கள் சமம்ங்கிறதும் உண்மைதான். சூப்பரா? ஓகே. இப்போ இது 60ன்னு சொன்னால் 2xோட வேல்யூ தாங்க 60. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 30 டிகிரி. ஓகே. எக்ஸோட வேல்யூ வந்து 30 டிகிரி, 2xோட வேல்யூ 60 டிகிரி. அப்போ இந்த 2x தான் இந்த ஒய்ன்றது. ஒய்ன்றது 2xனா எவ்வளோ வரும்? அப்போ ஒய்ங்கிறது 60 டிகிரின்னு வரும். அப்போ 30 எங்கே இருக்குன்னா அங்கே இருக்கு. 14வது கேள்வி. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் ஆரம் வந்து 77 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அது 35 முறை சுற்றும்போது கடக்கும் தொலைவை காண்க. ஒரு முறை சுற்றுச்சுன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் சுற்றளவு பெரிமீட்டர்னு சொல்லுவோம். 2πr. ஓகேங்களா? 2πrன்னு சொல்லுவோம். இப்போ 2 அப்படியே வச்சுக்கோங்க. பைன்றது வந்து கேள்வியிலே கொடுத்துட்டாங்க 22/7ன்னு சொல்லி. ஆரம் வந்து அதோட ஆரம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 77ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 11. பெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் 44 பெருக்கல் 11ன்னு சொல்லும்போது 494 வரும் இல்லையா? 494. சுற்றளவு வந்து ஒரு முறை சுற்று வர்றதுக்கு அந்த சக்கரம் 494 சென்டிமீட்டர். இப்போ மொத்தமா எத்தனை? 35 முறை சுத்தணுங்க. 494 35 பெருக்கி பாருங்க, 16,940 கிடைச்சிடும். ஓகே. அடுத்து கடைசியான கேள்வி, லாஸ்ட் கேள்வி. கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தகட்டை 4 சமபாகங்களாக பிரிக்கிறார். ஒரு வட்ட தகடு இருக்கு. அந்த வட்டத்தகட்டை வந்து இதோட ஆரம் வந்து எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதை வந்து 4 சம பாகங்களாக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டாரு. யாரு? கண்ணன் பிரிச்சுட்டாரு. சரி, ஓகே. அதன் ஒரு கால் வட்டத்தட்டின் சுற்றளவு கேட்குறாங்க. இப்போ இந்த ஒரு கால் வட்டம் இருக்குல்ல, இதுதான் ஒரு கால் வட்டம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இப்படி முழுசாக இப்படி வட்டம் வரைகிறீங்க, உங்களுக்கு வந்து இப்படி வரும் வட்டம். இதில் மீதி இருக்கக்கூடிய கால் வட்டங்கள் இதுதான். சரியா? இப்போ பாருங்கள், ஒரு கால் வட்டத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு. பாருங்கள், எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன், அப்படி கூட பார்த்துங்க. 2πr அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முழுமையான வட்டத்தின் சுற்றளவு. அப்போ கால் வட்டம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? by 4. அப்போ 4ஆல் வகுத்துடலாமா? 4ஆல் வகுத்துட்டோம்னா கிடைச்சிடும். அதோட கால் வட்டத்தின் சுற்றளவு கிடைச்சிடும். அப்புறம் ஏன் சார்? சரி, ஓகே, இருங்க சொல்கிறேன் பாருங்க. ஓகே, போட்டுடலாமா? 2πr/4. 2 போட்டுட்டேன். பைக்கு 22/7 போட்டிருக்கிறேன்.
6க்கு 14 சென்டிமீட்டர் போட்டிருக்கிறேன். பை 4க்கு தோங்க 4 போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அடிச்சு பாருங்க. 1 7 2 7 14. 1 2 2 2 4. இந்த 2க்கு இந்த 2க்கு அடிச்சிட்டேன். நடுவில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 22 தான். ஸோ இந்த சுற்றளவு வந்து முதல்ல இருக்கக்கூடிய சுற்றளவு இந்த முழு வட்டத்தோட சுற்றளவு 4ஆல் வகுக்கும் போது கால் வட்டத்தின் சுற்றளவு கிடைச்சிருச்சு. அதுக்கு பேர் தான் 22. அது மட்டுமா, கூடுதலா வேற என்ன சேர்க்கணும்? இந்த ஒரு ஆரமும் இந்த ஒரு ஆரமும் 2 ஆரம் கூடுதலா சேர்க்கணும். ஏன்னா பெரிய வட்டத்தின் சுற்றளவுன்னும் போது இங்கிருந்து கிளம்பி அப்படியே சுத்திக்கிட்டு இங்க வரைக்கும் தான் வரும். அதுக்கு பேர் தாங்க 2πr. நீங்க நடுவுல இப்போ கால் வட்டத்தை கண்டுபிடிக்கும் போது இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும் தான் கிடைச்சிச்சு இந்த 22ன்னு சொல்லி 4ஆல் வகுக்கும் போது. இப்போ இந்த 2 ஆரமும் புதுசா வருது இல்லையா? ஏன்னா இது சுற்றளவு தானே. அப்போ 2πr + 2r அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ அப்போ 2rன்னு போது என்ன, இது ஒரு இது ஒரு ஆறா, இது ஒரு 14, இது ஒரு 14, 2 14 28, ஒரு 22, மொத்தமா 50 சென்டிமீட்டருங்கிறது தான் வந்து கரெக்டான பதில். ஓகேவா? எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி, பாம்பே செகண்ட் ஆப்ஷனாகவே இருக்கு. ஓகே டீச்சர்ஸ், நாம் இந்த வீடியோவில் வந்து 15 வினாக்கள், மேக்ஸில் முக்கியமான 15 வினாக்கள் பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது, மேக்ஸ் தேவைப்படுதா, இல்லை வந்து ஒரு டாபிக் ரிலேட்டடாக தேவைப்படுதா, இல்லை வந்து இங்கிலீஷில் வந்து கிராமர் ரிலேட்டடாக ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு வீடியோஸ் வந்து போடுறேன். மற்றபடிக்கு இந்த மேக்ஸ் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக நம்ம போட்டுகிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டீச்சர்ஸ்.